எண்ணெய், பெருங்காயம், சீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி இழைகள் நன்கு வதக்கிக் கொள்ளலாம். மேரக்காய், துவரம்பருப்பு ஊற வைத்தது, சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நன்கு கொதிக்க விடலாம். ஆமணக்கு எண்ணெய், மல்லித்தூள், நன்கு வாஷ் செய்து வைத்த முருங்கை இலை சூப்பராக இருக்கும். இது மாதிரி செய்து சாப்பிடலாம் வாங்க. முருங்கைக்கீரை நன்கு இது மாதிரி கடைந்து கொள்ளலாம். சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு நம்மளுடைய முருங்கைக்கீரை பருப்பு கடைசல் தயார். நன்கு கொதிக்க விட்டு ஆஃப் செய்திடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு நிறையவாக சேர்த்து கொள்ளலாம். வேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து கொள்ளலாம். இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்து கொள்ளலாம். அனைத்தையும் நன்கு வதக்கி கொள்ளலாம். ஆனியன் நிறைய சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள். பெருங்காயம் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். 1/2 லிட்டர் தண்ணி, ராகி மாவு 1/4 கிலோ சேர்த்து கொள்ளலாம். 1 டம்ளர் ராகி மாவு என்றால் 2 டம்ளர் வாட்டர் ரேஷியோ இந்த கணக்கில் செய்து கொள்ளலாம். ஹையில் வச்சு இது கெட்டியாகும் வரை கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி கெட்டியானதும் கலந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 hour 2 hour கழிச்சு இதை நல்லா உருண்டை பண்ணி ஆவியில் வேக வச்சு நம்ம முருங்கைக்கீரை கடைசலோடு சாப்பிட்டா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ மதிய உணவோ சாப்பிடலாம். வேக வைத்து கொள்ளலாம். தோல்களை இப்படி உரித்து விடலாம். செம்ம ஈஸியாக உரிக்க வந்துடும். தக்காளி ஆட் செய்யாதனால் திருப்பவும் இதை கடைந்து தக்காளி கடைந்து அதனோடு முருங்கைக்கீரை பருப்பு விழுதை ஆட் செய்து நன்கு கலந்து கொதித்து வந்ததும் இறக்கிக் கொள்ளலாம். மாவு ஆறிவிட்டது. இதை உருண்டை செய்து ஆவியில் வேக வைத்து கொள்ளலாம். கலவையை குக்கரில் தண்ணீர் ஊற்றி ஆவியில் வேக வைத்து கொள்ளலாம். இதை உருண்டையாகவோ இல்லை பீசஸாகவோ நீங்கள் வந்துட்டு கட் செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யலாம். இதனோடு அந்த நம்ம கீரை கடைசலை ஊற்றி சாப்பிடலாம். Bye all, stay safe, be cool, enjoy வித்தியாசமான ரெசிபிகள் பார்க்கலாம்.